என்ன பண்ணி தனியா யோசனை பண்ற? என்னங்க, அவன் போய் ஒரு வாரத்துக்கு மேலாச்சுங்க. போனும் பண்ணல, லெட்டரும் போடல. இத்தனை நாள் அவனை விட்டுட்டு நான் தனியா இருந்திருக்கிறேனா? இதுக்காக கவலைப்பட்டு உட்கார்ந்திருக்க? ஆம்பளைனா அங்கங்க போக வேண்டியதா இருக்கும். எங்கேயாவது போறதுக்கு அவன் என்ன பொட்ட பிள்ளையா? அப்படியே இருந்தாலும் மருமகனை என் வீட்டோட வச்சுக்குவேன். இல்லம்மா, வியாபாரத்துக்காக வெளியூர் போக வேண்டியிருக்கும்ல. என் கண்ணு முன்னாடி நடக்காத எந்த வியாபாரத்தையும் நான் செய்யவே விட மாட்டேன். நீ போகாத இடத்துக்கு அவன் போகணும்னா? நீங்க ஒரு பைத்தியங்க. நான் போகாத இடத்துக்கு அவன் எப்படி போவான்? போக மாட்டா, போக விட மாட்டேன். அன்னபூர்ணி, அம்மாவோட ஆசை குழந்தைங்க நல்லா இருக்கணுங்கிறது தான். அப்படியாவது உன் வார்த்தை பலிக்கிட்டோம். பாருங்க, அவன் வீட்டுல இல்லாம பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு. நீங்க போறீங்களா இல்ல நான் போட்டுமா? உடனே புறப்பட்டு போறேன், போதுமா? நீ பண்றது நல்லா இல்லடா. உன் ஸ்டேட்டஸுக்கு ஒரு பொண்ணுக்காக இவ்வளவு தூரம் தாழ்ந்து போறிய. நம்ம எப்போ இந்த மாதிரி கேவலப்பட்டிருக்கோமா? டேய், இதெல்லாம் ரொம்ப ஓவரா தெரியுதுடா. நீ இப்படியே போயிட்டு இருந்தா பைத்தியக்காரன் தான் அவன். இல்லடா, நம்ம ஆசைப்பட்டது கிடைக்காம போனா எப்படியாவது சாதிச்சு அதை அடைஞ்சே தீரணுங்கிற வெறி அதிகமாகும். அதனாலதான் நான் விஜயாவை சின்சியரா. விக்கி, ஆமாண்டா, என் உயிர் போற வரைக்கும் நான் அவளை காதலிச்சுக்கிட்டே இருப்பேன். என் காதல் மட்டும் நிறைவேறாம போனா நான் வாழ்றதுல அர்த்தமே இல்லடா. யாரா அந்த பொண்ணு? நம்ம கணபதி சார் பொண்ணு விஜயா சார். கணபதியோட பொண்ணா? ஆமா சார். உங்ககிட்ட பேசுறதுக்காகத்தாமா வந்தேன். ஆமா, விக்கி என் பையன். அதுக்காக நீ என் மேல வச்சிருக்கிற மதிப்பை அவன் மேல காதலா மாத்த வேண்டியதில்லை. எனக்கு தெரியுமா, விக்கி கிட்ட உனக்கு காதல் இல்லைன்னு, நீ வெறுத்து ஒதுக்குறேன்னு. அதுக்கு காரணம் ஏதோ இருக்கலாம். காதல் மார்க்கெட்ல கிடைக்கிற பொருள் இல்லைன்னு எனக்கு தெரியும். அதை விலை பேசுறதுக்காக நான் வரலம்மா. நோயை குணப்படுத்துற டாக்டருக்கு நோயை காதலிக்கணுங்கிற அவசியம் இல்லம்மா. அழகா பூக்குற ரோஜாப்பூ முள்ளையும் தாங்குதுமா. அதனால அதோட கௌரவம் குறைஞ்சிடாது. பின்ன எதுக்காக வந்து என்ன ஆச்சரியப்படுறியா? விக்கிக்கு போன் கேன்சர். வாழ்றது இன்னும் 6 மாசமோ 1 வருஷமோ யாருக்கு தெரியாது. அந்த பரிதாபம் என் மேல உனக்கு இருந்தா எனக்கு ஒரு உதவி செய்யறியாமா? என் பையன் கண்ணை மூடுற வரைக்கும் சந்தோஷமா இருக்க வைக்க உன்னாலதாமா முடியும். ஆண்டவன் அவனுக்கு ஆயுச கொடுக்கலமா. அவன் வாழ்ற கொஞ்ச நாளைக்கு நீயாவது மகிழ்ச்சியை கொடு. உன்னை எங்க வீட்டு மருமலாக்கி பாக்குற அதிர்ஷ்டம் எங்களுக்கு இல்ல. ஆனா அந்த நடக்காத வாழ்வை நினைச்சுக்கிட்டு ஆனந்தப்படுற சந்தர்ப்பத்தையாவது எங்களுக்கு கொடு. உங்க அப்பாவுக்கு எனக்கு இருக்கிற நட்புக்காக நீ எப்படியாவது இந்த உதவியை செய்யுமா. காதல் உயிரை கொடுக்காதுன்னு எனக்கு தெரியுமா. ஆனா உன் காதல் அவனை இன்னும் கொஞ்ச நாள் உயிர் வாழ வச்சா எனக்கு அதுவே போதும், அதுவே போதும். மனசு இல்லாத இடத்துல எனக்கு தெரியுமா, எனக்கு தெரியும். உன்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறது அவன் மேல காதல் இல்ல, அவன் வாழ்க்கை மேல ஒரு அனுதாபம். கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி நீ நடிச்சா போதுமா. அம்மா விஜயா, என் பையன் முகத்துல சந்தோஷத்தை பாக்குறதுக்காக தகப்பனா உன் காலை பிடிக்கும் நான் தயாரா இருக்கேன். மடே, அர்ஜென்ட்டா போன் பண்ணு. மடே, உன்னதாமா? ஐயோ, எவ்வளவு நேரம் ஆகுமோ? சரி, கண்டிப்பா வரணும். ஓகே, பை. ஹாய் டாடி. ரொம்ப நேரம் ஆச்சு வந்து. 1 மணி நேரம் ஆச்சு. சாரி டாடி. பாருமா, இப்படி சென்ஸ் இல்லாம மணிக்கணக்கா பேசிட்டு இருக்கறியே. இதுவே பப்ளிக் டெலிபோனா இருந்தா செக்ஷன் 290 பிரகாரம் எப்ப பாரு கேஸ் செக்ஷன் ஏ உயிர் எடுக்கிற உங்க மேல எந்த செக்ஷன்ல கேஸ் போடலாம்னு பார்த்து சொல்லுங்க. செக்ஷன் என்னது? என் மேலே கேஸ் போடுறா? பாருமா, கோர்ட்ல நான் எல்லா கேஸ்லயும் வின் பண்றேன். ஆனா உன்கிட்ட மட்டும் தோத்துதான் போகணும். எதை பத்தி? அதுக்கு தான் மூளை வேணும் சொல்றேன். வாடா, சினிமாக்கு போலாம்டா. ரெட் ஃபிலிம்டா. ஐ அம் வெரி பிஸிடா. நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க. ரெட் சினிமாடா.
டேய் நான் விஜயா கூட வெளியே போறேன்டா. பாய், அப்புறம் பார்க்கலாம். ஏய் நேத்து வந்த காதலிக்காக உயிரா பழகிற நண்பர்களை விட்டுட்டு போறானே பகவான், இத பத்தி கீதையில என்ன சொல்லிருக்கான்னா? ஏய் இவன் வாயை மூடுங்கடா. விஜயா, வாழ்க்கையில நான் எங்க தோத்து போயிடுவேன்னு ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். ஆனா நீ என்ன ஜெயிக்க வச்சு என்ன நீ முழுசா ஏத்துக்கிட்டியே, அதோ அதான் சத்தியம். என்ன நினைஞ்சிருவன் பயமா? நான் எப்பவும் நினைஞ்சிட்டேன் விஜயா. அதான் உன்னோட காதலுங்கிற மழையில நனைஞ்சு முழுகிட்டேன். விஜயா, உனக்கு இன்னும் என் மேல இருக்கிற கோபம் போகலையா? உண்மையில எனக்கு என்ன கோவம்? உன் மேல பரிதாபப்பட்டு உன்னை காதலிக்கிற மாதிரி நடிச்ச. நடிச்சியா? பின்ன ஒரு நல்ல பொண்ணு உன்னை காதலிப்பாளா? விஜயா, எஸ். உனக்கு கேன்சர், நீ 6 மாசத்துல செத்து போயிடுவ. உன் உயிர் போற வரைக்கும் உன்னை காதலிக்கிற மாதிரி நடிக்க சொல்லி உன் டாடி என் காலை பிடிக்காத குறையா என்ன கெஞ்சி கேட்டாரு. வாட்? எனக்கு கேன்சரா? ஏன் வெக்க இல்லாம அப்படி சிரிக்கிற? ஏன்னா எனக்கு கேன்சர் இல்ல. வாட்? அது உண்மை இல்ல. உண்மை இல்லையா? எஸ். உன்னோட காதலை அடையணுங்கிறதுக்காக நான் ஆடின பிரமாதமான நாடகம். நான் காலேஜ்ல இருந்து டிஸ்மிஸ் ஆன அன்னைக்கு ராத்திரி எனக்கு போன் பண்ணி நீ என்ன கிண்டல் செஞ்சியே, அன்னைக்கு எப்படியாவது நம்ம ஊட்டிக்கு போய் ஆகணும். இட்ஸ் a challenge. போயிட்டு வந்துரும். அதுக்காண்ட அவ்வளவு டென்ஷன் ஆகுற? நீ முட்டாள். எங்க அப்பாக்கு தெரிஞ்ச என் காலையை வெட்டிடுவாரு. அப்படின்னா சொல்லாமக்கெல்லாம் ஓடி போயிடுவோம். ஐயோ, அவ்வளவுதான். வேற வேணையே வேண்டாம். எங்க அப்பா என்ன உண்டு இல்லன்னு பண்ணிடுவாரு. போறதுக்கு பணம் வேணுமேடா, இல்லாம என்ன பண்றது? வா வா கியா போலரு. உண்மைதான். இதுக்கு ஒரே வழி உங்க அம்மா தான். அவங்கள நீ ரெக்கமெண்ட் பண்ண வச்சிட்டனா நம்ம ஊட்டி போற ப்ரோகிராம் சாங்ஷன் ஆயிடும். பிரயோஜனமே இல்ல. காலேஜ்ல டிஸ்மிஸ் ஆனதுல இருந்து நம்ம செல்வாக்கு செல்லா காசு ஆயிடுச்சு. வேற எப்படிடா போறது? ஐடியா. என் ஃப்ரெண்ட்ஸோட உட்கார்ந்து ஊட்டிக்கு போறதுக்காக பிளான் போட்டுக்கிட்டு இருந்தேன். எதாச்சும் எனக்கு வயிற்று வலி வந்தது. என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனாங்க. அப்போ ஒரு கேன்சர் பேஷண்டோட ரெக்கார்ட்ஸ் எங்களுக்கு கிடைச்சது. அதை என் பேர்ல மாத்தி என் ஃப்ரெண்ட்ஸ் மூலமா எங்க அப்பாவுக்கு கிடைக்கிற மாதிரி செஞ்சேன். எங்க அப்பாவும் எனக்கு நிஜமாவே கேன்சர்னு நம்பிட்டார். நான் 6 மாசத்துக்குள்ள செத்து போயிடுவேன்னு நினைச்சு என்ன காதலிக்கிற மாதிரி உன்கிட்ட நடிக்க சொல்லிருக்கலாம். உண்மையிலேயே உன்கிட்ட அப்படி அவர் சொன்னது எனக்கு தெரியாது. நீ என்ன வெறுத்த அளவுக்கு நான் உன் மேல காதலை வளர்த்துக்கிட்டேன். அந்த காதல் தான் எங்க அப்பா கிட்டயே என்ன பொய் சொல்ல வச்சிடுச்சு. ஆனா விஜயா, என் காதல் நாடகம் இல்ல. Sincerely, I love you. You bloody, you cheat. ஒரு பொண்ணோட காதலுக்காக பெத்த தகப்பனுக்கே போய் சொன்னியா? டேய், உன் மேல இருக்க காதலை தான் அப்படி செஞ்சேன். அதை உன்கிட்ட சொன்னா நீ நம்ப மாட்ட. காதலா? பைத்தியக்காரத்தனமான வேலைக்கெல்லாம் காதல்னு பேர் வச்சு எனக்கு பைத்தியம் பிடிக்க இங்க வைக்காது. பாரு. Shut up. Look, உண்மைங்கிற வார்த்தை ரொம்ப உயர்ந்தது. அத பத்தி உனக்கு என்ன தெரியும்? விஜயா, நீ மனுஷனே இல்ல, நீ ஒரு மிருகம். போவீங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்க பையனோட எண்ணத்தை நிறைவேற்றணுங்கிறதுக்காக அப்பாவியான ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நாசம் செய்யணும்னு பாக்குறீங்களே. என்னம்மா, என்ன நீ சொல்ற? உங்க மகன் பொய் சொல்லிருக்கா, பெத்த தகப்ப அதை உண்மை நம்பிட்டீங்க. உங்க மகன் மோசம் பண்ணிட்டா, அதை கண்ணீரால தியாகமாக்கிட்டீங்க. பேஷ், அப்படிப்பட்ட மகனுக்கு இந்த மாதிரி ஒரு தகப்ப இருக்கிறதுல ஆச்சரியம் இல்ல. விஜயா. ஏன் சார், உங்க பையனுக்கு போன் கேன்சர். 6 மாசத்துல செத்துருவா.
நிஜமா மரணம் சில பேர்களை மகான்களா மாத்தும். ஆனா மரணத்தை தன் சுயநலத்துக்காக பயன்படுத்திக்கிற உங்க பையன் மாதிரி உள்ள பொறுக்கீங்களே ஃப்ராட்னு சொல்லுவாங்க. என் மகனுக்கு எந்த வியாதியும் இல்ல. என்னது நீ சொல்றது உண்மையா? என் மகனுக்கு கேன்சரா? என்னங்க இதெல்லாம்? சொல்லுங்க, நீங்களும் உங்க செல்ல பையனும் சேர்ந்து ஆடின நாடகம்னு சொல்லுங்க. உங்க புத்திசாலித்தனத்தாலும் உங்க கண்ணீராலும் கேவலமா என்ன மோசம் செஞ்சீங்கன்னு சொல்லுங்க. உங்க மேல ஏற்பட்ட அனுதாபத்தால எனக்கு இஷ்டம் இல்லாம போனாலும் உங்க பையனை காதலிச்ச மாதிரி நான் நடிச்சேன்னு சொல்லுங்க. மனிதாபிமானத்தோட உதவி செய்யலாம்னு நினைச்சேன். ஆனா உங்க பையன் மிருகம் மாதிரி என்கிட்ட நடந்துக்கிட்டான். உங்க பையனுக்கு வந்தது கேன்சர் இல்ல, அதை விட பயங்கரமான வியாதி. அதுக்கு பேரு காமம், அதுக்கு பேரு மிருகவெளி. விஜயா, I hate you. I hate you, sir. I hate all of you. அம்மா, என்னம்மா இருட்டில் உட்கார்ந்திருக்கீங்க? இந்த வீட்டுக்கு வெளிச்சமே நீதான்டா. அம்மா. என்னடா சொல்ல வேண்டிய போய் மிச்ச மீதி ஏதாவது இருக்கா? அம்மா, நீ என்ன போய் சொன்னாலும் நான் நம்புறேன்டா. பெத்த தாய் இல்லையா? நீ எப்ப எதை சொன்னாலும் நம்பால உங்க அப்பாவையே நம்ப வச்சு அவரையே பொய் சொல்ல வச்சிருக்கியே, நீ பெரிய ஆளுடா. அம்மா நான் பாய முடுறா. நீ சொன்னது பொய்ன்னு தெரியாம அத மனசுக்குள்ளே போட்டு புழுங்கி என்கிட்ட கூட சொல்லாம தனக்கு தானே நொந்து அவர் மனசு எவ்வளவு சோர்ந்து போச்சு பாருடா. அம்மா என்ன மன்னிச்சிருமா. உன்னை மன்னிக்க வேண்டியது நான் இல்லடா, அப்பாதான். டாடி, ஐம் சாரி. இந்த அடியை என் நெஞ்சில் அடிச்சிட்டேடா. ஐ கேன் நெவர் எக்ஸ்கியூஸ். நோ. விஜயா, விஜயா நில்லு. விஜயா, என்ன மன்னிச்சிரு. இவ்வளவு நாளா நான் வாழ்க்கையை சீரியஸா எடுத்துக்காம என் பேச்சால செய்கையால உனக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டேன். ஆனா நான் இப்ப ரொம்ப மாறிட்டேன் விஜயா. அதனாலதான் நான் என் புது வாழ்க்கைய உன் கூட பங்கு போட்டுக்கலான்னு வந்திருக்கேன். இது ஒரு புது நாடகமா? ஆமா, பெத்த தகப்பங்கிட்டே போய் சொல்லி நாடகம் ஆண்டவன் தானே. இது மட்டுமா? உன்னால எது வேணாலும் செய்ய முடியும். நான் சொல்றது உண்மை, என்ன நம்பு விஜயா. நான் மாறிட்டேன். எப்பல இருந்து? அம்மா கண்ணீரை பார்த்து, அப்பா கவலையை பார்த்து நான் மாறிட்டேன். மனசார திருந்திட்டேன். இப்போது என்ன நம்பு விஜயா. சூரியன் மேற்குல உதிச்சதுன்னு சொன்னா நம்புறேன், கடல்ல தண்ணி வத்தி போச்சுன்னு சொன்னா நம்புறேன். நீ மட்டும் மாறிட்டேன்னு சொன்னா நம்ப மாட்டேன், நம்ப மாட்டேன். சுட்டெரிக்கிற சூரியன் சாயந்தரமான குளிர தருது. புயலுக்கு கொந்தளிக்கிற கடல் மறுபடியும் நிசப்தம் ஆயிடுது. இயற்கையிலேயே இவ்வளவு மாற்றம் சகஜமா இருக்கும்போது நான் மாறக்கூடாதா? எனக்கு உன்னை பிடிக்கல. எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. நான் உன்னை வெறுக்கிறேன். நீ என்னை ஏத்துக்கலனா நான் சாகர வரைக்கும் போராடுவேன். உனக்கு என்ன பைத்தியமா? வாழ்க்கையில நிறைய பைத்தியக்காரத்தனம் செஞ்சுட்டேன். இது ஒண்ணுதான் நான் செய்ய போற நல்ல காரியம். நீ என்ன காதலிக்கிற வரைக்கும் உண்ணாவிரதம் இருக்க போற. நான் நொந்து நூலா போனாலும் சரி, உன் கண்ணு முன்னாடியே நிப்பேன். அத பார்த்தாவது நீ மனசு மாறி ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை என்ன காதலிக்கிறேன்னு சொல்லு. எனக்கு அதுவே போதும். விஜயா, இது எனக்கு நானே கொடுத்துக்கிற தண்டனை. உன் பார்வையால என் மேல ஏற்பட்ட கெட்ட எண்ணத்தை தீக்கிறதுக்காக எனக்கு நானே வச்சுக்கிற சோதனை. காதல் தியாகம். பாய். வாட்? உண்ணாவிரதம் இருக்க போறியா? அதுவும் காதலிச்ச பொண்ணுக்காகவா? ஆச்சரியமா இருக்க. அதுக்கு நான் என்ன செய்யணும்? நீங்க தான் உதவணும் சார். என் போராட்டம் வெற்றி அடையணும்னா கண்டிப்பா நீங்க தான் சார் ஹெல்ப் பண்ணணும். எப்படி? ஒருவேளை அந்த பொண்ணு என் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், என்ன அரெஸ்ட் பண்ண வைக்கணும்னு ட்ரை பண்ணலாம், இல்ல வேற யாராவது என் போராட்டத்தை கெடுக்கணும்னு பார்க்கலாம். அதனாலதான் முதல்ல உங்ககிட்ட வந்தேன். நீங்க நிறைய லவர்ஸை ஒன்னா சேர்த்து வச்சிருக்கீங்கன்னு நான் பேப்பர்ல படிச்சிருக்கேன். தயவு செஞ்சு என்னோட காதல் நிறைவேற நீங்க தான் சார் ஹெல்ப் பண்ணணும். வெரி குட் மை பாய். ப்ரோசீட். We will always with you. Thank you sir. ஒன்னடா கழுத, சாமர்த்தியமா பொண்ணை தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிறது ஹீரோ லட்சணம்டா. இல்ல கல்யாணம் பண்ணிக்க, இல்ல சாப்பிட மாட்டேன், தற்கொலை பண்ணிக்கன்னு சொல்றதெல்லாம் ஓல்டு ட்ரெண்டடா. இப்ப லேட்டஸ்ட் ட்ரெண்ட் என்ன தெரியுமா?
நீ தைரியமா அந்த பொண்ணை தூக்கிட்டு போய் எங்கேயாவது செட்டில் ஆயிடு. நானும் கணபதி அடிச்சுக்கிட்டு ஏன் உன்னை வீட்டுக்கு கூட்டு வந்துடும். உனக்கு ஏண்டா தலையெழுத்து? அந்த பொண்ணுக்காக நீ ஏண்டா சாப்பிடாம இருக்க போற? அறிவு கட்டவன். அம்மா, நான் இவ்வளவு நாள் தப்பு செஞ்சுட்டேன். இப்ப அந்த தப்பு திருத்திக்கிறதுக்கு முயற்சி பண்றேன். விஜயாவை நான் மனப்பூர்வமா காதலிக்கிறேம்மா. என் காதல் உண்மையானது புனிதமானதுன்னு ப்ரூவ் பண்றதுக்கு எனக்கு இதை விட்ட வேற வழி தெரியலம்மா. காதல் தியாகம் புனிதமாகுமா? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. உன்ன மாதிரி முட்டாளுங்களா எதையாவது சொல்லிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு சாகுறாங்க. டாடி ப்ளீஸ் டாடி, என் வழியை மாத்தணும்னு முயற்சி பண்ணாதீங்க. தயவு செஞ்சு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் டாட். சரி உன் இஷ்டம். பசிச்சா போன் பண்ணு, உங்க அம்மா கேரியர் தூக்கிட்டு வருவா. தேங்க்ஸ் டாடி. பாத்தீங்களா டாடி, விக்கி புது டிராமா ஆரம்பிச்சிருக்கா. அத டிராமா நியமா நினைக்கிறேன். உண்மையான காதலா இருக்கலாம்ல. ஆமா, கொஞ்சம் பிராக்டிகலா திங்க் பண்ணு. கட்டிக்கிட்ட பொண்டாட்டிய பட்டினி போடுற இந்த காலத்துல கட்டிக்க போற மனைவிக்காக தானே பட்டினி கிடக்குறானா அவனோட தியாகத்தை நான் மனப்பூர்வமா பாராட்டுறேன். அப்கோர்ஸ் இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான். அது உங்க அபிப்பிராயமா இருக்கலாம். ஆனா இப்படி வீட்டுக்கு முன்னாடி டென்ட் போட்டு பிரச்சனை பண்ணா நான் பயந்து போய் அவனை காதலிப்பேங்கிற இமேஜ்ல இருக்கான். எனக்கு நல்லா தெரியும் டாடி. நீங்க உடனே போலீஸ்க்கு போன் பண்ணுங்க. பண்ணமா? ஆனா அவங்க என் கம்ப்ளைண்ட கண்டுக்கவே இல்ல. அவன் கமிஷனர் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு வந்துதான் இங்க டென்ட் போட போறானா. லாயர் சார் உங்க மரியாதையை காப்பாத்திக்கணும்னு நினைச்சா இந்த விஷயத்துக்காக இனிமே நீங்க போன் செய்யாதீங்கன்னு எனக்கு வார்னிங் கூட கொடுத்தாருமா. பெர்ஃபெக்ட்டா பிளான் பண்றமா. டாடி, அவனை அரெஸ்ட் பண்றதுக்காக நான் லா புக் எல்லாம் அலசி பார்த்துட்டேன். ஒரு 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 செகண்ட் கூட எனக்கு கிடைக்கலமா. அந்த ஆண்டவன் தான் உன் மனசை மாத்தணும். விக்கி வாழ்க! காதல் வாழ்க! 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 விக்கி யாருக்காக இது யாருக்காக இந்த போராட்டம் காதல் கூடாரம் யாருக்காக 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 வணக்கம் அங்கிள். வணக்கம். உட்காருப்பா. பாரு தம்பி, ஒரு லாயரா உன் லட்சியத்தை நான் பாராட்டுறேன். உங்க அப்பாவோட உயிர் நண்பனா நீ செய்யற எல்லாத்தையும் பாராட்டுறேன். விஜயாவோட தகப்பனா என் பொண்ணுக்கேத்த மாப்பிள்ளையா உன்னை முடிவு செஞ்சிருக்கிறேன். ஆனா விஜயா சின்ன பொண்ணு, தாயில்லாத பொண்ணு. சின்ன வயசுல இருந்தே செல்லமா வளர்ந்தவ. கொஞ்சம் பிடிவாத குணம் உண்டு. இன்னைக்கு வரைக்கும் என்னையே சரியா புரிஞ்சுக்கல. உன்னை புரிஞ்சு நடக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் பிடிக்கும். நான் சொல்றதை கேட்டு இந்த உண்ணாவிரதத்தை நிறுத்திடு. அங்கிள், இந்த போராட்டம் நானா எடுத்துக்கிட்ட முடிவு. தெரிஞ்சோ தெரியாமலையோ இந்த முடிவை எடுத்துட்டேன். இனி பின்வாங்குற பேச்சுக்கே இடம் இல்ல. தயவு செஞ்சு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. தம்பி, குட் லக். தேங்க்ஸ். God bless you. Thank you, uncle.